ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் சில பர்சனல் விஷயங்களையும் நான் சொல்லணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க. பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 பேருக்கு போய் வீடியோ சேரும். 4 பேர் கொடுத்தீங்கன்னா 40 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்குல்ல. 40 பேருக்கு போகாது இருந்தாலும் உங்கள் ஒரு புண்ணியம் பண்ணி ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுத்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க. வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வீட்டு வேலை வந்து டைல்ஸ் நேற்று எல்லோரும் கேட்டிங்க, எப்படி இருக்குது டைல்ஸு காட்டுங்க காட்டுங்க. நிறைய பேர் பர்சனலாகவும் கமெண்ட் பண்ணாங்க. நம்ம டவுட்டு கேட்குறவங்களாம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் மேலே அக்கறையோட நிறைய பேர் கிஃப்டெலாம் அனுப்புகிறீங்க. அனுப்பணும், அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறீங்க. கேட்ட எல்லாருக்குமே நன்றி. விசேஷத்துக்கு வாங்க, அப்போ தான் கலகலன்னு இருக்கும். அன்றைக்கி நிறைய முகூர்த்த நாள் வேறு. நேற்று தான் தேதி குறிச்சிட்டு வந்திருக்கோம். தேதி வந்து என்ன தேதியில் வைக்கலான்னு எழுதி வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. நேற்று வந்து தேதி குறிச்சாச்சு. ஆகஸ்ட் 23 ஆவணி மாதம் 6ஆம் தேதி. சாரிங்க, ஆவணி 6 ஆகஸ்ட் 23. எல்லோரும் வந்துடணும். நான் யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், சொல்ல போகிறேன். சார் இன்னும் யாருக்கும் சொல்லலை. யார் யாருக்கு சொல்ல போகிறேங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்பயும் போல தான் என் சைடு சொந்தங்களையோ என் வீட்டுக்கார சைடு ரொம்ப சொந்தங்களையோ நிறைய பேர்லாம் கூப்பிடலை. எதுக்குன்னா அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு உதவாத சொந்தங்கள் தேவையில்லை. நம்ம நல்லா இருக்கும், நான் கஷ்டப்படும் போது வராத சொந்தங்கள். நம்ம இப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடையும் போது அவங்க எனக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. எனக்காக யூடியூப்பில் நீங்கள் எத்தனையோ பேர், அந்த புள்ள பிறந்தப்ப, என் மக பிறந்தப்ப நிறைய பேர் எனக்கு 500 1000ன்னு உதவி செஞ்சீங்க. ஆப்பிரிக்காலேருந்து எங்கேயோ அவங்க யாரோ ராதாக்கா, நான் யாரோ, லதாக்கா சென்னையில் அவங்க யாரோ, நான் யாரோ, வாடிப்பட்டியம்மா, இந்த மாதிரி நிறைய உறவுகள் என் பிள்ளைகளுக்காக நிறைய செஞ்சுருக்கீங்க. அவங்களாம் யாருன்னே தெரியுமா நமக்கு? யூடியூப்பில் வந்த சொந்தங்கள். யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் கலாமா, ஆர்கே ஃபேமிலி கலாமா, ஆர்பி ஃபேமிலி மதுரையில் உள்ள பாக்கியம் அம்மா, யார் பேரையாவது விட்டுருவேன், அதனால தான் பேரே சொல்கிறதில்ல. நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அம்மா, ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா, நிறைய பேர் உதவி செஞ்சாங்க எனக்கு. இந்த வீடு கட்டும்போதும் சரி, என் குழந்த பிறந்த போதும் சரி, இந்த பிள்ளைய பார்க்குறதுக்கெலாம் வந்திருந்தாங்க நிறைய பேர். வர முடியாதவங்க பணமாவது போட்டு விட்டாங்க. இன்னொருத்தவங்க ஈரோடில் சரோஜாக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்கங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 3 வருஷமாக என் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், நியூ இயர், பொங்கல், தீபாவளினா, தருணுக்கு பிறந்த நாள்னா 1000 போடுவாங்க. ஒரு பொங்கல் தீபாவளினா 1000 500 போட்டு விடுவாங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, கேக் வாங்கி கொடுங்க, ஏதாவது இந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கன்ட்டு விசேஷனா போட்டு விடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் எங்கள் கூட பேசியிருக்காங்க ஃபோனில் ஆரம்பத்தில். அப்புறம் இடையில நான் அவங்கக்கிட்ட பேசவே இல்லைன்ட்டு நான் பேசினேன் ஒரு வாட்டி. இந்த மாதிரி நிறைய சொந்தங்கள் எல்லாருமே எனக்கு யூடியூப்லேருந்து வந்திருக்கீங்க. யார் பேரையும் விட்டுறக்கூடாது. நம்ம பாக்கியம்மா, திருவள்ளஞ்சொல்லி பாக்கியத்தம்மா, பிள்ளை பிறந்தோடனே ஓடியாந்துச்சு அந்த அம்மா. அவங்களுக்கு தேவையான ஓடியாந்து பார்க்கணுன்ட்டு பக்கத்துலேயே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய உறவுகள் எனக்கு யூடியூப்பில் இருக்கீங்க. நம்ம கூட பழகினவங்க கூட இவ்வளோ ஓடி வந்து பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சொந்தக்காரவங்க யாருமே இல்லையே. என் சைடு எங்கள் அக்கா ஒரு ஆள் தாங்க வந்துச்சு. அதனாலே எங்கள் அக்கா ஒரு ஆளை மட்டும்தான் நான் பால் காய்ச்சி கூப்பிட்றேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார சைடு இங்கே தாராசுரத்தில் அவங்களுக்கு உள்ள சொந்தங்களும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன், அவங்க தங்கச்சி. என் சைடு என் அக்கா, எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பெரிய ஆள் இல்லையா, அவர் தான் சீர் செய்யணும். பாவம் என்ன செய்ய போகிறாரோ தெரியலைங்க. அவர் பாவம், அவர் என்ன வேலைக்க போகிறாரு. பால் காய்ச்சினா எங்கள் அப்பா குத்து விளக்கு வாங்கி வைக்கணுமா. எங்கள் அம்மா இருந்தால் செய்யணும். அரிசி பை, எனக்கு துணிமணி, என் வீட்டுக்காருக்கு துணிமணி, குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்கு 2 குத்து விளக்கு, கடாப்பட்டியில் பருப்பு, அரிசி, பழங்க, தட்டு வரிசை வைக்கணும். எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அப்பா வேலைக்கு போகலை, வயசு 74 வயசு ஆகுது. எங்கள் அக்கா மில்லுக்கு போகுது. பாவம், அவங்க என்ன செய்வாங்கன்ட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அடுப்பு வாங்கி வைக்கணுமா, பானை வாங்கி வைக்கணுமா, பொங்க வைக்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு ஆள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேன்னு கொண்டு வந்து இறக்கியிருக்கோம். நான் வீடு கட்டுனது எங்கள் அம்மா பெரிய விஷயமா நினச்சிருக்கோம். எங்கள் அம்மா இருந்திருந்தால் நேரம் என் கூட
நான் இப்படி எங்கள் அம்மா ஒரு ஆள் இல்லாமல் தாங்க நான் அனாதையாக இருக்கேன். எங்கள் அம்மா ஒரு ஆள் இல்லாமல் தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமை ரொம்ப தவிச்சு போயிருக்கேன். எங்கள் மாமியார் இருந்தால் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். வந்து என் பிள்ளைகளை எடுத்தேறி எங்கள் பிள்ளைகளை கூட பார்த்து இருப்பாங்க. அவங்ககிட்ட விட்டுட்டு கூட நானும் என் வீட்டுக்காரர் எங்கேயா போயிட்டு வந்துடுவோம்ல. இப்போ பெரிய ஆட்கள் இல்லைன்னு எங்கள் மாமனார் அவர் இருந்திருந்தாருன்னா எங்களுக்கு பணம் வீட்டுக்கு இவ்வளோ கடன் வாங்க வேண்டியதில்லை. அவர் ஒரு பக்கம் அவர் பங்குக்கு அவர் காசு கொடுத்துருப்பார். இப்போ பெரிய ஆளுங்க 3 பேரும் இல்லையா, எங்கள் அப்பா ஒரு ஆளு தான் இருக்கார். அவர் வந்து எனக்கு என்ன செய்வார்னு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நமக்காகலை நான்லாம் வேண்டான்னு நான் சொல்லிடுவேன். இருந்தாலும் நம்ம சபைங்கும்போது அது செஞ்சு ஆகணுங்கிற மற்றவங்களுக்காகவாது செய்யணுங்கிற அது கட்டாயம். என்ன செய்ய, குத்து விளக்கு புது குத்து விளக்கு அவங்க தானே வாங்கி தரணும். என் வீட்டுக்காரர் செஞ்ச வேலைதே குத்து விளக்கு. கல்யாணத்துக்கு நல்ல பெரிய குத்து விளக்கு எங்கள் தாய்மாமா மருமக வாங்கி கொடுத்தாங்க. ஒரு அக்கா, எங்கள் சொந்தக்கார அக்கா ஊரில், நான் பிறந்த ஊரில் உள்ளவங்க. குத்து விளக்கை கலட்டி கார்த்திகை முடிஞ்சு கலட்டி வச்சுருந்தேங்க சாமி கடையில் செலாப்பில். இந்த மனுஷன் என்ன செஞ்சார், அவர் வியாபாரத்துக்கு போயிட்டு பழைய குத்து விளக்குகளெல்லாம் வாங்கிட்டு வருவார் பாருங்க, கொண்டு வந்து அதோட சேர்த்து வச்சுட்டார். பழசை கொண்டு போய் போடையில் அந்த மேலே இருக்கும் பாருங்க பூ வைக்கிறது, அதையும் அதுக்கு கீழே உள்ளையும் சேர்த்து கொண்டு போய் போட்டார். அப்புறம் நான் என்ன செய்ய, அப்புறம் எல்லாத்தையுமே கொண்டு போய் போடுற மாதிரி ஆகி போயிடுச்சு. அதை மட்டும் மொட்டையாக வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுன்னு மனசு எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. அதை கூட சேர்றதை கூட வாங்கியிருந்துருக்கலாம் மனசு. அப்போ உள்ள சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. பாப்பா வயிற்றில் இருக்கும்போதெல்லாம் ரொம்ப வறுமையில் இருந்தோம், ரொம்ப கஷ்டம். வீடு இடிஞ்சு போச்சு, ரொம்ப அதில் கஷ்டப்பட்டு தானே வாடகை வீட்டுக்கு போனோம். அப்போ இருந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் விற்றுட்டோம். இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து குத்து விளக்கு வாங்கி வைக்கணும், என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. வேண்டான்னு சொல்லிடலாம், ஆனால் எனக்கு குத்து விளக்கு இல்லை, அவர் தானே வாங்கி தரணும். அப்புறம் அரிசி பை வாங்கி தரணுமா, பருப்பு காய்கறி பழங்கள், எனக்கு துணிமணி, என் வீட்டுக்காருக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் துணிமணி வாங்கி வைக்கணும். தேவையில்லாதது வேணான்னு சொல்லலாம். எங்கள் அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். எங்கள் அக்காவும் மில்லுக்கு தானே போகுது. ஒரு நாளைக்கு 300 சம்பளம். காலையில் வேலை, நைட்டு வேலை, மத்தியானம் வேலை, அது 3 ஷிஃப்ட்டு பார்க்குது. 2 பேரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் எங்கள் அக்காட்ட பேசினதே தெரியும், பாவம். அதுகிட்ட கேட்கவும் எனக்கு சங்கட்டமாக இருக்குது. எங்கள் அக்காவே சொல்லிச்சு, குத்து விளக்கு வாங்கி வைக்கணும், பானை வாங்கி வைக்கணும், அப்பா என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல அப்படின்னுச்சு. ஆமாம், எங்கள் அப்பா பாவம் என்ன செய்ய போகிறாரோ. இப்படித்தாங்க நமக்கு சூழ்நிலையில் அமைஞ்சுக்கிறோம். ஒரு ஆம்பளை இல்லாமல் பொம்பளை ஒரு ஊரே ஜெயிச்சு வந்துடுவா. ஆனால் ஒரு பொம்பளை இல்லாமல் ஆம்பளை பாருங்கள் எப்படி திக்கு தசை இல்லாமல் தெரியுறான்ட்டு. பத்திரிக்கை அடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர சொல்லணும். என்ன செய்கிறது. இப்போ இங்கே இந்த வீட்டில் பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்களோ, இந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூமில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே நான் உட்காந்துருக்கேன்ல, இது மட்டும்தான் இடம். இந்த ரூமுக்குள்ளே படுக்க கூட முடியாது ஒரு ஆள். இங்கே பாருங்க, அப்படி இருக்கும். இங்கே வந்து நம்ம அவரை எங்கே படுக்க வைக்கிறது. நான் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், வீடு கட்டவும் என் கூட வந்து இருங்கப்பான்னு. அவர் மனுஷன் கேட்குறாரா கேட்கலையே தெரியல. வேறு ஹோமில் கூட சேர்த்து விட்றேன்ப்பா, வீடு கட்டுற வரைக்கும் கும்பகோணத்தில் ஒரு ஹோமில் சேர்த்து விட்றோம். நம்ம சுவிட்சர்லாந்து அக்கா கூட சொன்னாங்க, ஹோமில் சேர்த்து விடுங்க இருக்கட்டும்னு. கூப்பிட்டேன், வாங்கப்பா, நல்லா டிவி சாப்பாடு 3 வேளை சூப்பராக இருக்கும். நம்ம வீடு கட்டுற வரைக்கும் 2 மாதத்துக்கு மட்டும் அங்கே இருங்க, அப்புறம் என் கூட வந்துருங்கப்பான்னு. கேட்காம ரோடாக தெரியுறாரு அவருக்கு பத்திரிக்கை வச்சு அவரை கூப்பிடணும். எங்கள் அப்பாவை சொல்லணும், 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லுமான்னு சொன்னார். ஃபோன் போட்டு பேசணும், என்ன செய்கிறாருன்னு தெரில. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு, ஐயருக்கு சொல்லியாச்சு. எனக்கு பாருங்கள், சந்தோஷமான விஷயத்தில் எங்கள் அம்மா இல்லை, பெரியவங்க இல்லையேன்னு எனக்கு ஒரு கவலையாக போயிடுச்சு. அவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், பெரிய ஆளுங்க இருந்தாங்கன்னா. ஒரு அறிவுரை சொல்ல பத்திரிக்கை அடிக்க நீங்கள் தான் போகிறாங்க வெள்ளிக்கிழமை. நேற்று வந்து போய் எழுதி வாங்கிட்டு வந்துட்டோம், நேற்று கொடுக்கல, இன்றைக்கி தான் கொடுக்க போகிறாங்க. எல்லோரும் வந்துருங்க. நான் வந்து சொந்தங்களாக நினைக்கிறது உங்களை மட்டும்தான். அதனால் நீங்கள் வந்து என்னை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. நான் வேறு யாரையும் எதிர்பார்க்கல. என் கூட பேசுகிறவங்கள நன்னும் பத்திரிக்கை அடித்ததுக்கப்புறம் தான் நான் எனக்கு ரிலேஷனாக நீங்கள் இப்படி என் கான்டாக்டில் இருக்காங்க பாருங்க, யூடியூப் மூலிமா. அவங்க எல்லாருக்கும் இனிமேல் தான் சொல்லணும்னு யாருக்கும் சொல்லலை, இனிமேல் தான் சொல்லணும். நாளைக்கு தேதி 1 பிறக்கப்போதா, அங்கிட்ட 20 நாள் தாங்க ஓடி போயிடும். பத்திரிக்கை அடிக்கும் ஊரில் குலதெய்வம் கோயிலில் கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரை வச்சுட்டு அப்படியே எங்கள் அக்காவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வர சொல்லணும். வந்ததுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இங்கே உள்ளூருக்குள்ளே.
வெளியூரில் உள்ளவங்களுக்குலாம் வாட்ஸ்அப்பில் தான், கொரியர்லலாம் அதெல்லாம் அந்த காலம். இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுறது ஜங்கின்னு. ஆமாம், அது மாதிரி பார்த்துட்டு வாழ்த்துங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே நன்றி. எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை. நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.